வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி சிக்கன் லெக் பீஸ் மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 4 சிக்கன் லெக் பீஸ், இஞ்சி பூண்டு பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கொடை மிளகா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், 1 வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தண்ணி தேவையான அளவு, 1 லெமன், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ லெக் பீஸை லெமன் ஜூஸ் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும். லெக் பீஸை இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கணும். கட் பண்ணி வாங்கிக்கிட்டால் தான் மசாலாலாம் உள்ளே நல்லா ஏறும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ரெட் சில்லி பவுடர் போடுறோம். 1 ஸ்பூன் போட்டால் போதும், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, போட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நல்லா மசாலாலாம் உள்ள லெக் பீஸில் ஏறுற மாதிரி நல்லா ஃபுல்லாக பெசரி வச்சுக்கணும். அப்போ தான் உள்ள மசாலா நல்லா அந்த கட் பண்ண இடத்துக்குள்ளெல்லாம் போகும். இப்போ மைதா மாவு 1 ஸ்பூன் போடணும். போட்டு முதல்ல பெசரி இருக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போடணும். அதை போட்டு நல்லா பெசரிட்டு அடுத்து அரிசி மாவு 1 ஸ்பூன் போடணும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பெசரி நல்லா பெசரணும். பெசரி ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து வேணுன்னா தண்ணி தெளித்து ஊற வச்சிடணும் 1 ஹவர். 1 ஹவர் கழித்து ஊறின சிக்கன் இப்படி இருக்கும். டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ். இப்போ இந்த ஊறின சிக்கனை எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு லெக் பீஸை 10 வச்சு வேக வச்ச பிறகு 10 மினிட்ஸ் கழித்து பெரட்டி விடணும் சிக்கனை. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்த உடனே சிக்கனை எடுத்து ஒரு லெக் பீஸாக எடுக்கணும். ஒரு லெக் பீஸாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து சிக்கன் நல்லா வேகும். அதுக்காக தான் அந்த ப்ரெஸ் கொடுக்கணும். எடுத்து திருப்பி எண்ணெயில் போடணும். ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி வேகணும். இந்த லெக் பீஸ் உள்ளே இதை வேகாத இருந்தால் வெந்துடும். அந்த லெக் பீஸையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். நல்லா வேகணும். சிம்லே வெந்தால் போதும். 5
மினிட்ஸ் கழித்து சிக்கன் லெக் பீஸ் இப்படி ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் லெக் பீஸ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அது ஒரு கடாயில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடணும். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடணும். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு டொமேட்டோ கெச்சப் ஒரு 4 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போடணும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். ஃபுல்லாக அந்த ஆனியன்லேயும் குடமிளகாலையும் அந்த சாஸ்லாம் ஏறணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம பொரித்து வச்ச சிக்கனை இப்போ அதில் போடணும். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த சாஸ்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும். நல்லா கோட் பண்ணிடணும். இப்போ மிளகுத்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள் அவங்கவுங்க காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் லெக் பீஸ் மஞ்சூரியன் ரெடி. தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.